அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் எனும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி 10ஆம் வகுப்பில் தொகைநிலை தொடர்கள் அந்த இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள் ரொம்ப எளிமையாக கற்கலாம். வாங்க எப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். முதல்ல தொகைநிலை தொடர்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சொல் என்றால் என்ன அதை பார்த்துடலாம். இப்போ நான் எடுத்துக்காட்டு எழுதியிருக்கேன். பூ, படி, கடல், இறைவன். இதில் பூங்கிறது ஓரெழுத்து சொல், படிங்கிறது 2 எழுத்து சொல், கடல்ங்கிறது 3 எழுத்து சொல், இறைவன்கிறது 4 எழுத்து சொல். அப்போ எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று 2 அல்லது ஒரு எழுத்து, 2 எழுத்து, 2ற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்தோ அல்லது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். சரி, இப்போ சொல் பார்த்தாச்சு. இப்போ சொற்றொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்துக்கள் பல தொடர்ந்து வருவது நம்ம சொல்லுன்னு பார்த்தோம். சொற்கள் பல தொடர்ந்து வருவது தான் தொடர். சொற்கள் பல தொடர்ந்து வருவது தான் தொடர். இப்போ பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டா, இப்போ பூ இருக்குது. பூ மலர்ந்தது. இப்போ இது ஒரு சொல், இது ஒரு சொல். இந்த 2 எழுத்துக்கள் தொடர்ந்து இந்த 2 சொற்கள் தொடர்ந்து நமக்கு இது ஒரு தொடர் ஆகுது. சொற்றொடர் அல்லது தொடர். இதுதான் தொடர். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா தொகைநிலை தொடர். இப்போ தொடருக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டு இப்போ தொகைநிலை தொடர் பார்க்க போகிறோம். இப்போ தொகை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். தொகை என்னும் சொல்லுக்கு மறைந்து வருதல் என்பது பொருள். தொகை என்னும் சொல்லுக்கு மறைந்து வருதல் என்பது பொருள். இப்போ இந்த தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். கரும்பு தின்றான், தேர் பாகன். இப்போ இந்த 2 சொற்றொடரையும் பார்க்கும்போது இதில் கரும்பு அப்படிங்கிறது பெயர் சொல், இதில் கரும்புங்கிறது பெயர் சொல். அதே மாதிரி தின்றான் அப்படிங்கிறது வினை சொல். அப்போ பெயர் சொல் வினை சொல்லோடு சேர்ந்துருக்கு. அதே போல் இப்போ தேர்ப்பாகன், தேர்ங்கிறது ஒரு பெயர் சொல், பாகன்கிறது ஒரு பெயர் சொல். அப்போது இந்த எடுத்துக்காட்டில் பெயர் சொல்லோடு இருக்குது. இப்போது பெயர் சொல் வினை சொல்லோடு அல்லது பெயர் சொல்லோடு சேரும்போது இந்த 2க்கும் இடையில் வேற்றுமை உருபு அல்லது வினை உருபு அல்லது பண்பு உருபு, இதில் ஏதாவது ஒன்று நமக்கு மறைந்து இருக்குமானால் அதைத்தான் நம்ம தொகைநிலை தொடர்னு சொல்கிறோம். இதில் வேற்றுமை உருபு அல்லது வினை உருபு அல்லது பண்பு உருபு, இதில் ஏதாவது ஒன்று மறைந்து வருமானால் அதைத்தான் நாம் தொகைநிலை தொடர்னு சொல்கிறோம். இப்போ தொகைநிலை தொடர்னா என்னென்னா, ஒரு பெயர் சொல்லோ அல்லது பெயர் சொல்லோடு வினை சொல்லோ சேரும்போது வேற்றுமை உருபுகளோ அல்லது வினை உருபுகளோ பண்பு உருபுகளோ மறைந்து வருவது நமக்கு தொகைநிலை தொடர் எனப்படும். இப்போ இதை பார்க்கும்போது இப்போ தேர் ஒரு பெயர் சொல், பாகன்கிறது ஒரு பெயர் சொல். இந்த 2ம் ஒரே தொடராக நமக்கு தெரியும், ஒரே சொல்லாக தெரியும். அதுதான் தொகைநிலை தொடர் எனப்படும். இந்த தொகைநிலை தொடர் நமக்கு 6 வகைப்படும். இந்த தொகைநிலை தொடர் நமக்கு 6 வகைப்படும். ஒன்று வேற்றுமை தொகை. நான் சொல்லிடுறேன். நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது வேற்றுமை தொகை தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறமா நீங்கள் அதை நம்ம பார்க்கலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என
6 வகைப்படும் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை தொடர். இப்போ நம்ம வந்து மேலே எடுத்துக்காட்டில் பார்த்தோம், கரும்பு தின்றான். இது நமக்கு எப்படி வரணும்னா, கரும்பை தின்றான். அப்போது இதில் நமக்கு என்ன மறைஞ்சு வந்திருக்குன்னா, இப்பு கூட்டல் ஐ. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு. இப்போ 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்ததுனால இது வந்து வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்ததுனால 2ஆம் வேற்றுமை தொகை இந்த கரும்பை தின்றான். அதே மாதிரி மதுரை சென்றான். இப்போ இதை நான் எப்படி சொல்லணும்னா, மதுரைக்கு சென்றான். அப்போ இதில் கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. இதில் 4ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்ததுனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. இப்போது இதில் ஒரு தொடர் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் 2ஆம் வேற்றுமை உருபோ ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த வேற்றுமை உருபுகளில் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்தால் அது இப்போ 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் 3ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் 4ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் 5ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் 7ஆம் வேற்றுமை தொகை என அழைக்கப்படும். அடுத்தது நம்ம ஒன்று பார்க்க போகிறது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ எடுத்துக்காட்டா தேர்ப்பாகன். இப்போ இது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்லுவோம். தேரை ஓட்டும் பாகன். அப்போ இதில் இது ஐங்கிறது இற்குட்டல் ஐ. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு. இந்த ஓட்டும் அப்படிங்கிறது பயன் உருபு. அப்போ இதில் வேற்றுமை உருபும் பயனும் சேர்ந்து மறைஞ்சு வந்ததுனால இது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ இதில் வந்து தேரை ஓட்டுங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என அழைக்கப்படும். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு எடுத்துக்காட்டு, தமிழ் தொண்டு. தமிழ் தொண்டு. இப்போ இதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, தமிழுக்கு செய்த தொண்டு. தமிழுக்கு செய்த தொண்டு. இதில் கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபும் செய்த அப்படிங்கிறது பயன். அப்போது இந்த தமிழ் தொண்டுங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ நம்ம வந்து வேற்றுமை தொகை பற்றி பார்த்துருக்கோம். தொகைநிலை தொடர்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வேற்றுமை தொகைன்னு என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம வினைத்தொகை பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.